சுக்கிரயோகம் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம், மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அமாவாசை தினத்தன்று இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த எளிமையான தீபம் நீங்கள் வீட்டில் ஏற்றுவதனால கட்டாயமாக உங்கள் வீட்டில் பணமழை பொழிய ஆரம்பிக்கும். நமக்கு நல்ல செல்வ வளம் பெருகணும், பணம் பெருகணும், செல்வ வளம் மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரணும். இந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு தீபம் போதுமானது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை கட்டாயமாக இந்த சுக்கிரயோகம் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரயோகம் பெறுவதற்கு நம்ம இந்த தீபம் வெள்ளிக்கிழமையில் ஏற்றும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இந்த அமாவாசையை சுக்கிர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீபம் எப்படி ஏற்றணும், அதே மாதிரி தீபம் ஏற்றினதுக்கப்புறம் விளக்கு அடியில் நம்ம ஒரு முக்கியமான பொருளை வைத்து தான் இந்த தீபம் ஏற்ற போகிறோம். அந்த பொருளை என்ன பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் காலை வேளையில் அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க அது எல்லாமே செய்து முடித்ததுக்கு அப்புறமா மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபம் ஏற்ற போகிறோம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள் இது எல்லாமே சுத்தபத்தமாக துடைத்து முடித்ததுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் போட்டு இல்லை சந்தன குங்குமம் போட்டு வைத்ததுக்கப்புறம் வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்திருங்க. அடுத்து விளக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விளக்கு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது இல்லை தனியாக விளக்கு ஏற்றுவது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இந்த தீபம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு தனியாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில், அதாவது பித்தளை தட்டு இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை கண்ணாடி பவுல் இருக்குது, கண்ணாடி தட்டு இருக்குனாலும் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருங்க பாருங்கள். இந்த மாதிரி மொச்சை பயிறு அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த பயிறு வகையை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறத நான் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதை பயன்படுத்தக்கூடாது. இன்றைய தினம் தீபம் ஏற்றுவதற்குன்னு சொல்லிட்டு தனியாக மொச்சை பயிறு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. நம்ம கிலோ கணக்கில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தனியாக லூஸ்லேயே பார்த்தீங்கன்னா மளிகை கடைகளில் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்றவங்க அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. முடிந்தவங்க வாய்ப்பு இருக்கவங்க இன்றைய தினம் நீங்கள் இதை வெளியே வாங்கிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி கல்லுப்பு வாங்குறது உங்களுக்கு சுக்கிர யோகத்தை கொடுக்குது, அதே மாதிரி தான் இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு. இந்த மொச்சை பயிரை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வாங்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக மகாலட்சுமி தாயார் அருளும் சுக்கிர யோகமும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ வாரம் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி பதிவு பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த சுக்கிர ஓரையில் கல்லுப்பு அதே மாதிரி இந்த மொச்சை பயிறு இது எல்லாமே வாங்குங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்த உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு பணமழை பொழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பணமழை அப்படின்னா நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு தாண்டி அதிகமாக வேண்டாம். நம்ம கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை, நமக்கு தேவையான அளவு பணம் இருந்தாலே போதும். அந்த பணத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம அடுத்தவர்கள்கிட்ட கை நீட்டி அந்த கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடனையுமே நீங்கள் விரைவில் அடைப்பீங்க. அதற்கான பண வரவு உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். அதே மாதிரி இதெல்லாமே செஞ்சுட்டு நம்ம சும்மாவே வீட்டில் இருக்கலாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேலையை நீங்கள் அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும். அதில் 100% வரைய வேண்டிய இடத்துல 200% உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் வரத்துக்கான அந்த பண வரவு வரத்துக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மொச்சை பேர் வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கணுமான்னு கேட்பீங்க. ஸோ உங்களால் முடிந்த வாரங்களில் கொஞ்சமாக 50 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி தனியாக கிடைக்குன்ற பட்சத்தில் ₹5 ₹10 வரைக்குமே தனியாகவே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம். சுக்கிர ஓரை அப்படின்றது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இதுதான் சுக்கிர ஓரை. இந்த நேரத்தில் வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் எமக்கட்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் வாங்கலாம். ஸோ நம்ம ஏன் சுக்கிர ஓரையில் வாங்க சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரையை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ நிலை ஏற்படும். ஸோ அப்படி மொச்சை பயிர் வாங்க முடியாதவங்க கல்லுப்பு மட்டும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அந்த வாரத்திலே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில மாதங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து இப்போ நான் இந்த மொச்சை பயிர் இன்றைய தினம் வாங்கியிருப்பீங்க. அப்படி முடியாத பட்சத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொச்சை பயிறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மொச்சை பயிறு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மொச்சை போதுமானது. இந்த மொச்சை பயிறு வைத்துட்டு இதற்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு, அந்த மண்ணகல் விளக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா நெய் இருக்கின்ற பட்சத்தில் நெய் தீபம் ஏற்றலாம். முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த 2 தான் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய உகந்த எண்ணெய் தீபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நெய் இது 2 மட்டும் தான் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு பொருள். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா
கோவில்களில் ஏற்றலாம், மற்றபடி நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் இந்த 5 எண்ணெய்களில் சேர்த்து ஏற்றுவது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு தவிர்த்துட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன், நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்கான பலன் சீக்கிரமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். கோவில்களில் இந்த 5 எண்ணெய் ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி அகலில் தனித்தனியாக 5 எண்ணெய்களை ஊற்றி அந்த 5 தீபம் ஏற்றுவது, அது வந்து தனியாக ஒரு வழிபாடு செய்கிறது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஆனால் வீட்டில் ஏற்றும் பொழுது நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அகல் விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகம்லாம் உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த புக் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபோன்லேயே நிறைய எல்லாமே இருக்குது. ஸோ அதை அதை ஒலிக்க வச்சுட்டு நீங்கள் அது கூடவே சேர்ந்து பாட ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மொச்சை பயிருக்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு இந்த தீபம் ஏற்றுங்க. நம்ம ஆல்ரெடி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம். ஸோ அதற்கு கூட இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வைத்து தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி முடித்துட்டு மனதார உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரணும், நல்ல வருமானம் வரணும், செல்வ நிலை உயர ஆரம்பிக்கணும், கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு அமையணும்னு சொல்லி வேண்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கனகாதார சூத்திரம், மகாலட்சுமி சூத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். அப்படி எதுவுமே தெரியாத பட்சத்தில் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்ற ஒரு மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபோனில் உங்களால் அதை பாட வச்சுட்டு அது கூடவே பாட முடியுன்றவங்க அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம தீப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செய்துக்கலாம். இந்த மொச்சை பயிர் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு முழுவதும் அப்படியே வீட்டிலேயே இருக்கட்டும். ஸோ இந்த பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா மொச்சை பயிர் பூஜையில் இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில், அதாவது நாளை தினம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இந்த மொச்சை பயிரை எடுத்து ஓடும் தண்ணீரில் அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி ஓடும் தண்ணீர் இல்லைன்றவங்க மண்பாங்கான இடம், மரத்துக்கு அடியில் கால்படாத இடத்துல அதை நீங்கள் வந்து போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மொச்சை பயிறு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது, மொச்சை பயிறு அப்படின்றது சுக்கிரனுக்கு உரிய ஒரு பொருள், மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு உரிய பொருள். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானை நமக்கு வசியம் பண்ணக்கூடிய, ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள். வசியம் அப்படின்றது இந்த ஒரு தவறான வார்த்தையும் கிடையாது. நமக்கு அந்த பண ஈர்ப்பு வேணும், அந்த பணம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா. இதற்கு தான் அதை வந்து பல பெயர்கள் சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் அதுவும். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு பண ஈர்ப்பு வேணும், நம்மக்கிட்ட பணம் தங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது, இந்த மொச்சை பயிரை பயன்படுத்தி ஏற்றும் பொழுது உங்களுக்கு இன்னும் சீக்கிரத்தில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்திகள் இருக்குது. அந்த வகையில் இந்த மொச்சை பயிருக்கு நிறையவே இருக்குது. இதை வந்து எப்பொழுதுமே பூஜை அறையில் ஒரு கப்பில் நீங்கள் கொஞ்சமாக போட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்டேயோ இல்லை பூஜையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க. அது வந்து வண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதை நீங்கள் மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி மொச்சை பயிறு பூஜையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பூஜை அறையில் நல்ல ஒரு அந்த சுக்கிர வசியம் ஏற்படும். சுக்கிர பகவானோட அருள் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இந்த தீபம் இன்றைய தினம் மட்டும்தான் ஏற்றணுமா, நான் வந்து வாரம் வாரம் ஏற்றலாமான்ற ஒரு கேள்வி வரும் நமக்கு. ஸோ வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏற்றலாம். மாலை 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி தீபம் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி தாயார் அருள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு சுக்கிரவசியம் ஏற்பட்டு உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது. பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ தொடங்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.